ஆமாம், நமக்கு முடியலை என்னதும் இது என் பிள்ளைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதுதான் என் பிள்ளைக்கு தேவை, இதுதான் தேவ சித்தம் செய்தாகணுமா. ஆமாம், நீங்கள் அழுறது, நீங்கள் முழங்காற்படுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதனால ஒரு பலன் உங்கள் பிள்ளை அங்கே அனுபவிக்கும் போது நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய கண்ணீர், எங்கள் அப்பாவுடைய ஜெபம். ஆமாம், ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது தனியாக போயிருந்து அழுறது. ஆமாம், இன்னைக்கு நாங்கள் கிருபையினால சாட்சி கொடுக்குறோம். ஆமாம், ஆனால் நம்முடைய ஜெபம், அதான் அந்த கிரயம் நம்ம செலுத்துகிற பிள்ளைகளுக்கு நாம் செலுத்துக்கிற மிகப்பெரிய கிரயம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான். ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான் மிகப்பெரிய கிரயம், ப்ரேயர். அடுத்த கிரயம் என்ன தெரியுமா? ஆமாம், அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களை அறிந்து கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் இதுதான் உணர்த்தி பேசி கொண்டிருந்தார், இந்த நாளிலும் பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம வீட்டில் ஒன்றுக்கு மேலே பிள்ளைங்க இருப்பார்களானால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை நம்ம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்க வீட்டிலலாம் 5 பேர் கிருபையினால் இதுவரை ஐக்கியமா இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்து வருகிறார். நான் என் பிள்ளைக்கு செய்யற ஒரு காரியம் இன்னொரு பிள்ளைய பாதிச்சிடக்கூடாது. அவங்களும் பிள்ளைங்க தான். இந்த பகை எங்க வரை கொண்டு போய் விட்டுட்டு பாத்தீங்களா? ஆமே, சிலரை பார்த்து இன்னொரு பிள்ளை காது கேட்க, இது மக்கு, இது ஒண்ணு விளங்காது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தர் தந்த சுதந்திரங்க, கர்த்தர் தந்த சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தீங்களா? 12 பேரும் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கவில்லை. அதுல ஒருத்தன் மறுதலித்தவன், இன்னொருத்தவன் சபித்தவன். ஆனா மார்பில் சாய்ந்திருந்தவன் காலை எப்படி கழுவினாரோ அப்படியே தான் அடுத்தவன் காலையும் கழுவினார். நமக்கு ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கலாம், இன்னொரு பிள்ளைய விட எல்லாம் ரைட்டு தான். ஆனா நாம் ஒரு பிள்ளை மேல காட்டுற அந்த பாசம், அந்த அஃபெக்ஷன் இன்னொரு பிள்ளைய எவ்விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது. அப்படி ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு தான்?